வணக்கம். மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம எதிர்பார்த்தது வந்து பாசிட்டிவ் சைடில் ஃப்ளாட்டாக இருக்குன்றது எதிர்பார்த்தோம். நடந்தது வந்து நெகட்டிவ் சைடில் வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. ஆக மொத்தம் ஃப்ளாட். ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டில் எப்படி ஆப்ஷன் ப்ரீமியம் சாப்பிட்லான்னு தான் ஓடிட்டு இருந்துச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கப் ஃபார்மேஷன் வச்சுக்கலாமே. மார்னிங் வந்து அரௌண்ட் 9:30 9:45 வந்து ஒரு உச்சத்துலேருந்து உச்சனா ஒரு +20 லெவல்ல இருந்து அப்படியே இறங்கி வந்து -50-60 பக்கமாக வந்துச்சு. அதே ஃபார்மேஷன்ல இருந்துட்டு மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு அப்புறமா மறுபடியும் மேலே ஏறி எந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சோ அதே லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆன லெவல் வந்து -34, ரைட். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து எதுவுமே நடக்கலைன்றதை வச்சுக்கலாம். இதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -25 லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே, அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ப்ரீமியமில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து 124 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 334 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 300 பாயிண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 104 பாயிண்ட்ஸ். ப்ராக்டிக்கலி எதுவுமே நடக்கலன்னு தான் வச்சுக்கலாம். ஆப்ஷன்லாம் வந்து நம்ம சம்பாரிச்சிருக்கலாம் 300 பாயிண்ட் ப்ரீமியம் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வந்து விளாண்டுருக்கணும். காரணம் இந்தியா விக்ஸ் இன்னைக்கும் வந்து ஒரு 3.5% விழுந்திருக்கு. நேற்று க்ளோஸ் அபவுட் 5.25% நேற்று விழுந்துச்சு. இன்னைக்கு வந்து 3.58% கீழே விழுந்திருக்கு. ப்ராக்டிக்கலி இட் ஹஸ் கம் பிலோ 12, 11.65 தான் வந்து ஓடிட்டு இருக்கு. 10 கீழெல்லாம் அது வந்து செத்து போன பாம்புன்னு வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் எல்லாருக்குமே நிறைய விஷயம் வந்து இது இப்படி தான்ன்றது, ப்ராஃபிட் டேக்கிங் தான் நடக்குது, இதுதான் நடக்குது, அதுதான் நடக்குதுன்னு தெரியும் போதும் ப்ராக்டிக்கலி எந்த விதமான டென்ஷனும் இல்லாத வந்து மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி வந்து பண்ணும் போதும் ஒன்லி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு இது எல்லாமே ஒரு சைடு வச்சுங்க. அதாவது நிஃப்டி வந்து எந்த பர்ஃபார்மன்ஸும் வரல, பேங்க் நிஃப்டி எந்த பர்ஃபார்மன்ஸும் வரல. பட் ஒரே ஒரு ஸ்டாக் ஆர் செக்டர், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 க்ளோஸ் அபவுட் 1% அப்பு, அதாவது 619 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இந்த செக்டார்ல வந்து மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து, அதாவது மோஸ்டா வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும். பிஎல், அதானி பவர், வேதாந்தா, HAL, IRCTC, இது எல்லாமே வந்து இன்னைக்கு பர்ஃபெக்ட் அப் மூவ். இன்னைக்கு 2 ஆதித்யா பிர்லா ஸ்டாக்ஸ் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஒன்று வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ரைட், க்ளோஸ் அபவுட் 11% அப். இன்ஃபேக்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்னால கேபிட்டல் குட்ஸ் செக்டர் பூராவே வந்து செம்ம பாசிட்டிவ். இன்னொன்று வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஆதித்யா பிர்லா ஃபேஷன்ஸ், ABFL, அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 10+% அப்பு. இன்ஃபேக்ட் ABSL வந்து நம்மளோட பை லிஸ்ட்ல இருந்துச்சு. BEL வந்து நம்ம வந்து அப்சைட் டார்கெட் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த டார்கெட் வந்து இன்னைக்கு டச் ஆகுமான்னு பார்த்தோம். பட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்து டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னமும் மேலே வந்து க்ளோஸ் அபவுட் 16-17% மேலே வந்து அப்சைட் இருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கொடுக்குற ஸ்டாக் நேம்ஸ் நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணுமா வேணாமான்றது டிசிஷன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 3-4 ஸ்டாக்ஸு, நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங்கில் சொல்லிட்டு இருக்கோம், யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து 3-4 ஸ்டாக் வந்து நம்ம எதிர்பார்த்த டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஒன்று வந்து ஹிந்து காப்பர். டிசம்பர் 9 அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அன்னைக்கு டேட்டில், நம்ம சொன்ன டேட்டில் வந்து 186 rupees இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து டார்கெட் 316 rupees கொடுத்துருந்தோம். க்ளோஸ் அபவுட் 69%. நினச்சி பாருங்களேன், இன்னைக்கு வந்து ஏப்ரல் 2 இருக்கிறோம். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்தில் வந்து 69%ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்தது வந்து வோல்டாஸ். இது வந்து மார்ச் 9 கொடுத்தோம். கரெக்டாக வந்து லெஸ் தென் எ மந்த்னு வச்சுங்களேன். 7% அப்பு. நம்ம வந்து 1082ல நம்ம வந்து பை சொல்லியிருந்தோம். அண்ட் டார்கெட் வந்து 1160 கொடுத்துருந்தோம். அச்சீவ் ஆச்சு இன்னைக்கு. இதுக்கு அடுத்தது வந்து இண்டஸ் டவர் வந்து எல்லாருமே வந்து கை வச்ச பயந்தப்ப நம்ம வந்து அதை பற்றி பை சொல்லியிருந்தோம். மார்ச் 16 அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம பை ப்ரைஸ் வந்து 268 மார்ச் 16 அன்னைக்கு. டார்கெட் 320 நம்ம சொல்லியிருந்தோம். 29% அப்பு, அது இன்னைக்கு அச்சீவ் ஆச்சு. இது இல்லாத வேதாந்தா வந்து மார்ச் 9 அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம்.
மார்க்கெட் ப்ரைஸ் அன்னைக்கு வந்து 282, நம்ம டார்கெட் 300 நம்ம சொல்லியிருந்தோம். 6% அப் செம்மையா அச்சீவ் ஆச்சு. இந்த 4 ஸ்டாக்குமே சரியான பர்ஃபார்மன்ஸ். யார் யாரெல்லாம் இது வாங்கியிருந்தாங்களோ நீங்க பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணல, பட் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிஃப்டிக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதித்யா பிர்லா ஃபேஷன்ஸ், அந்த ஒரு ஸ்டாக்னால அந்த பர்டிகுலர் செக்டார் வந்து இன்னைக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ். க்ளோஸ் டு அபவுட் 3.1% அப்பு அந்த செக்டார் மட்டுமே. அதுக்கு அடுத்தது வந்து கேபிட்டல் குட்ஸ், அகெயின் ஆதித்யா பிர்லா குரூப்னால தான். மீடியா வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஜி என்டர்டெயின்மெண்ட் க்ளோஸ் டு அபவுட் 4.8% அப்பு. மெயின் ரீசன் வந்து ஷார்ட் கவரிங்காக இருந்துச்சு. மெட்டல்ஸில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்காகிறது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, பட் ப்ராஃபிட் புக்கிங்கான வாய்ப்புகள் கிடையாது. ஹிந்து காப்பர் இன்னமும் அப்சைடில் நிறைய இருக்கு. சேல் வேதாந்தா இன்னைக்கு லெவல் க்ளோஸ் ஆன லெவல் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் பெரிய அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்ம வேதாந்தா ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். மேபி அது வந்து பேன் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த 8-10% மூவ் வந்து யோசிக்காதீங்க. ஏதோ வந்து அண்டர் குக்கிங் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் வந்து தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கலாம். அண்ட் சம்டைம் அரௌண்ட் ஏப்ரல் எண்ட் ஆர் மே ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அதுக்கான அப்சைட் நிறைய பொட்டென்ஷியல்ஸ் இருக்கு. சேல் ஏற்கனவே நம்ம ஹோல்டிங்ல இருந்த ஸ்டாக்கு டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ, ஹிண்டல்கோ, இது எல்லாமே நம்ம ஹோல்டிங்ல இருக்கிற ஸ்டாக்ஸ். அப்போ இன்னைக்கு எந்த செக்டார் வந்து பர்ஃபார்ம் பண்ணல? நம்ம எதிர்பார்த்த மாதிரி டெக்னாலஜி சைடில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. டெக்னாலஜி சைடில் வந்து ஹெச்சிஎல் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இது எல்லாமே வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருந்துச்சு. இன்னொன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் டெலிகாம்ல வந்து ஐடியா, இண்டஸ் டவர் வந்து மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக்கிங் ஓடிட்டு இருந்துச்சு. டாடா கம்யூனிகேஷன்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் வெயிட்டேஜ் வந்து இண்டஸ் டவரும் பாரதி ஏர்டெல்லும் அது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இண்டஸ் டவர் நல்ல ஒரு ரேலி கொடுத்ததுக்குமா ப்ராஃபிட் டேக்கிங் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஃபர்தர் அப்சைடுக்கான பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது. ப்ராபப்ளி ஒரு சின்ன புல் பேக் அப்புறமா ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இன்னைக்கு வந்து யூரோப்போட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வந்துச்சு மத்தியானம். அண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது வந்து எதிர்பார்த்ததோட கம்மியாக வந்திருக்கு. 4% தான் வந்து வந்திருக்கு இன்ஃப்ளேஷன், அண்ட் இட் இஸ் குட். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு யூஎஸோட ஜாப் டேட்டாஸ் வருது. இது ரெண்டுமே வந்து அடுத்த கோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ், அதாவது ஜாப் டேட்டா ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி அடுத்த ஃபெட் டிசிஷன்ஸ், அதாவது டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போதும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணும். வெயிட் பண்ணி பார்க்கணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் யூஎஸ்லேயும் சரி இந்தியாலையும் சரி எப்படி வருதுன்றது பார்க்கணும். இன்னொன்று சைட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஃப்ளாட்டாக, அதாவது அப்படி மார்ஜினலாக வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த குறைஞ்சதுக்கு வந்து கோல்டு வந்து இன்னைக்கு ஒரு 1.5% அப் ஆயிருக்கு. சில்வர் க்ளோஸ் அபவுட் 3% அப் ஆயிருந்துச்சு. சில்வர் இந்தியன் மார்க்கெட்ல ஒரு நியூ ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணியிருந்துச்சு. க்ளோஸ் அபவுட் 78,600 rupees அந்த லெவல்ல வந்து 999 குவாலிட்டி சில்வர் ஹோல்சேல் ரேட்ல வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. இது நான் வந்து எம்சிஎக்ஸ் ரேட் நான் சொல்ல. எம்சிஎக்ஸ் ரேட் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 76,611 ஓடிட்டு இருக்கு ரைட் நோ. ருப்பியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெடியா அந்த 8340, 8345 அந்த ரேஞ்சில் தான் நிற்கிது. கோல்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பழைய ஹையை டச் பண்ணுமான்றது ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் அக்கம் பக்கத்தில் கூட வரல. 7120 அந்த லெவலில் ஓடிட்டு இருக்கு. ஹை வந்தது வந்து 7190 ஓடிட்டு இருந்துச்சு. நான் சொல்றது வந்து 24 கேரட் ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்டு. எம்சிஎக்ஸ்ல வந்து க்ளோஸ் அபவுட் 68,774 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ரைட் நவ். ஸோ மார்க்கெட்ல வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத, டைரக்ஷன் இல்லாத வந்து ஓடிட்டு இருக்கு. ஃபர்தர் டைரக்ஷன் ப்ராபப்ளி ஒரு 2 நாள் 3 நாள் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த பர்டிகுலர் டைரக்ஷன் தான் வந்து இந்த மந்த்துக்கான ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்,
ஐடி செக்டாரோட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது. பட் மற்ற செக்டார்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் டூப்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் சொல்லுது அந்த டேட்டா. ஸோ டெஃபினட்டா சர்ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னமும் மார்க்கெட்ல டவுன் சைட் ப்ரெஷர் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. தோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபிளாட் நெகட்டிவா இருக்கு, இன்க்ளூடிங் யூரோப் அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ். ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.